அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அது அல்ல, அது அந்த வலியை உணர முடியாது. அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய இன்பமோ துன்பமோ, இன்பம் வந்தால் திருவருள்னு நினைக்கணும். அது நமக்கு துன்பமாக ஒரு கால் தெரிஞ்சதுன்னா அது நாம் முன்பு செய்த வினை அப்படின்னு வரணும். அப்போ நாம் போன பிறவியில் யாருக்கோ இதை செய்திருக்கிறோம், பெருமான் அந்த வழியை இன்று நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அதை என்ன பண்ணணும், இன்பமாக ஏற்றுக்கணும். இதை உணர்ந்தோம்னா மட்டும்தான் நாம் தொடர்ந்து திருமுறை படிப்பதற்கும், திருமுறை படிக்கும் பொழுதும் சித்தாந்தம் கேட்க கேட்க நம்மிடத்தில் மாற்றங்கள் வரணும். வந்தாதான் நாம் அதை சரியாக உள்ளே வாங்குறோன்னு அர்த்தம். இல்லைன்னா உள்ளே போகவே இல்லைன்னு அர்த்தம். போனால் தானே ஏதாவது, இப்போ மருந்து உள்ளே போனால் தானே ஏதாவது மாற்றம் பண்ணும். எல்லாமே வாந்தி பண்ணிட்டோம்னா ஒன்றும் பயன் இல்லை. போடுற மாத்திரை பயன் இல்லாமல் போயிடும்.